ஓம் நம சிவாய். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குடுவை வசியம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது நீங்கள் காமனாக நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். அதே இது அதாவது மண் கலையம் சொல்லுவாங்க தமிழில். மட் பாட், ஓகேங்களா. க்ளே பாட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். உள்ளங்கை அளவு நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி செப்பு தகடு அதை ஒன்று வாங்கிக்கோங்க. அத்தர், அரகஜா ரோஸ் வாட்டர் வாங்கிக்கோங்க. லெமன் ஒன்று வாங்கிக்கோங்க. வெள்ளை சங்குப்பூ வந்து காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணியிருக்கணும். அந்த வேர் மட்டும் பிடுங்கி எடுத்துக்கணும். ஆணி வேர் ஆறாமல் இரும்புலாம் யூஸ் பண்ணாமல் அதை பிடுங்கி எடுத்துக்கணும். காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணுறதுனா, நம்ம தாலி கட்டிட்டு பெண்ணுக்கு தாலி கட்டுற மாதிரி மஞ்சள் கயிறில் வந்து போட்டு தாலி கட்டிட்டு அதுக்கு சாப நிவர்த்தி பண்ணுறதுக்கு விபூதி கையில் எடுத்துகிட்டு அந்த செடி மேலே நீங்கள் போட்டுடலாம். ஓம் நம சிவாய அப்படின்றத ஒரு 3 வாட்டி சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா கங்கா ஜலம் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் அந்த தண்ணியில் ஊற்றி சிவனோட பேர் சொல்லி 3 வாட்டி ஊற்றுனீங்கனாலே அந்த செடியோட தோஷம் சாபம் விலகிடும். அதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் ரத்தம் தேவைப்படும். சம்மந்தப்பட்ட நபரோட ஃபோட்டோ, ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து இந்த மண் கலையத்தை வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு க்ளீனாக வந்து கழுவிக்கணும். அந்த மண் கலையம் அப்படின்றது க்ளே பாட், ஓகேங்களா. நம்மளோட கை அளவு தான் இருக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப பெருசாலாம் இருந்துடக்கூடாது. ஸோ அந்த க்ளே பாட்டை வந்து நீங்கள் கழுவிக்கோங்க. மண் பானையை வந்து கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 5 மணி நேரம் அதில் ஊற்றி நீங்கள் ஊற வைக்கணும். அந்த ரோஸ் வாட்டர் வந்து அது ஃபுல்லாக நல்லா அந்த பானை வந்து உருகணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் கீழே கொட்டிடலாம். கொட்டிட்ட பிறகு நல்லா காஞ்ச பிறகு அதில் வந்து மல்லிப்பூ அத்தரும் அரகஜமும் நல்ல உள் பக்கமாக நீங்கள் அந்த பானைக்குள்ளே ஃபுல்லாக தடவிடணும், ஓகேங்களா. இதை வந்து தடவிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் ஃபேனுக்கு கீழே காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த வேர் எடுத்தீங்கள, வெள்ளை சங்குப்பூவோட வேர், அந்த வேரை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு சம்மந்தப்பட்ட நபரோட ஃபோட்டோ, ஓகேங்களா, ஃபோட்டோவை அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த லெமன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெமனை வந்து மந்திரம் வந்து ஒரு 108 வாட்டி சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போடணும், ஓகேங்களா. இப்போது நீங்கள் வந்து இது எடுத்துருக்கோம் நம்ம, அதாவது செப்பு தகடு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து என்னென்னா நம்ம சுத்தி பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இல்லாதவங்க சப்போஸ் அந்த கங்கா ஜலத்தில் ஒரு 3 வாட்டி ஓம் நம சிவாயன்னு சொல்லி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. எடுத்துகிட்ட பிறகு இந்த மந்திரம் இருக்குது, நான் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரம். ஓம் க்ளீம் விஸ்வமோகினி பெயர் வஷ்ய வஷ்ய மதிமயக்கி அழைத்தோடி வாவா சிவா, ஓகேங்களா. ஒரு வாட்டி வாவா சொன்னாலும் சரி, 2 வாட்டி சொன்னாலும் சரி. ஸோ அதனால் அந்த மாதிரி சொல்லிக்கோங்க. இந்த மந்திரத்தை வந்து அதில் எழுதிட்டு திருப்பி வந்து ஒரு 3 வாட்டி கங்கா ஜலத்தில் முக்கி 3 வாட்டி ஓம் நம சிவாயன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தகடை நல்ல சின்னதாக மெலிசா சுருட்டி ஒரு க்ரீன் கலர் கயிறு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு க்ரீன் கலர் இந்த நூலெல்லாம் கட்டுவாங்கள்ல, உலன் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க. இல்லைனா மஞ்சள் கயிறு யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கருப்பு யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை வந்து அதை வந்து அந்த கயிறு சுற்றி அந்த செப்பு தகடை நல்லா மெலிசாக சுருட்டி அந்த பானைக்குள்ளே போட்டுடணும், ஓகேங்களா. இப்போ இந்த பானைக்குள்ளே நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்னா, ஃபோட்டோ, அந்த வேர், இந்த லெமனு, அதே மாதிரி லெமன் வந்து மந்திரம் 108 வாட்டி சொல்லி நீங்கள் உள்ளே போடணும். இந்த தகடை வந்து லெமனை நீங்கள் உருவேற்றினாலும் சரி, தகடை நீங்கள் உருவேற்றினாலும் சரி, 2த்தில் ஏதாவது ஒன்று உருவேற்றினாலும் போதும், ஓகேங்களா. கையில் வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே போட்டுடணும் உருவேற்றிட்ட பிறகு. இப்போது இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த மண் பானை நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதோட வாயை வந்து மஞ்சள் துணி போட்டு கட்டிட்டோம். அந்த மஞ்சள் துணியை வந்து 9 நாள் 27 நாள் வரைக்கும் அழுக்காக வச்சுக்கக்கூடாது. டெய்லி அந்த பானை எடுத்து நீங்கள் வந்து மல்லிப்பூ அத்தர் வந்து அது மேலே தடவி டெய்லி அதுக்கு சாம்பிராணி காட்டணும், ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பொருள் வந்து வஷம் பண்ணுறது வந்து நீங்கள் எப்படி வஷம் பண்ணுறீங்களோ அது மாதிரி அது வேலை செய்யும். அதனால இப்போ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அதை சொல்லி இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க. அந்த பானையோட வாயை வந்து மஞ்சள் துணி வச்சு நீங்கள் கட்டிட்டீங்க. டெய்லி ஒரு சாயந்தரம் 6 மணி இல்லை 7 மணி இல்லை 8 மணி ஆனால் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நான் 9 மணி 10 மணிக்கு பண்ணலாமா, விடிக்காலையில் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதை பண்ணிக்கோங்க. பானையை மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு இப்போது உள்ள எல்லா பொருளை போட்டு மூடிடணும், திறக்கக்கூடாது நடுவில் எதையுமே போடலைன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பானை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. பானை வந்து நீங்கள் வாய் கட்டுறீங்க பார்த்தீங்களா, வாய் கட்டுறதுக்கு முன்னாடி உங்களோட பின் கட்டை விரல் வந்து கை கட்டை விரல் வந்து பின் வச்சு ஒரு 5-6 வாட்டி குத்துனீங்கன்னா நிறைய ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை வந்து அந்த எலுமிச்சப்பழம் மேலே தகடு மேலே விடணும், ஓகேங்களா. அதை நான் சொல்ல மறந்துட்டேன், ஸோ சாரி.
அதனால் அதை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வாயை கட்டி வச்சிடலாம். அவ்வளோதான். டெய்லி இப்போ 8 மணி ஆனால் நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா இதை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை 108 வாட்டி சொல்லணும். நீங்கள் 9 நாள் பண்ணலாம், இல்லை 27 நாள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, டொபாக்கோ சிகரெட் பிடிக்கக்கூடாது, உடல் உறவு செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் வச்சுக்கக்கூடாது இந்த விரத காலத்துலலாம். எப்போவுமே வசியம் பண்ணும்போது சுத்தமாக பண்ணி கொடுக்கணும். நம்ம யாருக்காவது பண்ணி கொடுக்கறது மாந்திரிகர் பண்ணாலும் அவங்க வந்து விரதம் இருந்து தான் பண்ணுவாங்க, சும்மா அப்படியே பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நீங்கள் வசியம் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது சுத்தமாக இருந்து நீங்கள் பண்ணணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறத மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா மோகினி வந்து தூங்க விடாத ஆள். அதாவது ஏதோ ஒரு கனவு மூலியமாக வர்றது, அவங்கள எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ இதை ஃபாரினில் இருக்கவங்களுக்கு பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். தாராளமாக பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. லெமன் வந்து புளி இல்லாமல் இருக்கிறதா வாங்கிக்கோங்க. ஏன்னா அது கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் அந்த அடிபட்டிருக்க மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நம்ம சாமிக்கு வைக்கக்கூடாது. ஸோ இது விஸ்வமோகினி வச்சு பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 27 நாள் நீங்கள் பண்ணி பாருங்கள். 27 நாள். ஆனால் சாப்பாடு வந்து அதை நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும். இல்லைன்னா நைட் வந்து உங்களுக்கு பசிக்குதுன்னா ஏதாவது டிஃபன் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ரைஸ் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும். ஏன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போய் நீங்கள் மந்திரம் சொன்னீங்கன்னா மந்திரம் வேலை செய்யாது. அப்புறம் மந்திரம் சொல்லியும் இந்த பூஜை பண்ணியும் பலன் இல்லாமல் போய்டும். இந்த பூஜையில் யூஸ் பண்ண வேண்டிய பூ மல்லிப்பூ. டெய்லி 8 மணிக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அந்த பானையோட வாய் கட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா, அது மேலே கொஞ்சம் மல்லிப்பூ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது முடிஞ்ச பிறகு இதை என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக வரும். இது என்ன பண்ணுங்கன்னா பூஜா அறையிலே வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது, எதுவும் ஆகாது. ஓகேங்களா? பூஜா அறையிலே வச்சுட்டு இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது மேலே அத்தர், அரகஜா ஏதாவது அந்த பானையை சுற்றி தடவுறது, பானையோட வாய் மேலே அந்த மஞ்சள் துணி போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அது மேலே தடவுறது க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சாம்பிராணி காட்டுங்க. பெருமாள் வணங்கிறவங்களுக்கு இது குயிக்காகவே நடக்கும். ஸோ பெருமாள் வணங்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூஜையோட ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அதுக்காக இமீடியட்டாக கேட்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட்டுக்கு பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.